ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். சனி பகவானின் முதல் நட்சத்திரமாக விளங்குகிறது பூசம். புஷ்ய நட்சத்திரங்களில் பூசம் என்று அழைக்கிறோம். இது கடகராசி அடங்கிய நட்சத்திரம். கடகத்திற்கு அதிபதி சந்திரன். ஆனால் நவாம்சத்தில் அதன் 4 பாதங்களுக்கும் முறையே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோருடன் தொடர்பு உண்டு. பூச நட்சத்திர அன்பர்கள் எல்லோரின் பிரியத்துக்கும் உரியவர்கள், எல்லோராலும் விரும்பப்படுவார்கள். இப்படி பிருகத் ஜாதகம் என்ற நூல் கூறுகிறது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கும். கல்வியில் சிறந்த ஞானவான்களாக இருப்பார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அலசி ஆராய்ந்து தீர்வு காண்பவராக இருப்பார்கள் என்று நட்சத்திர மாலை என்ற நூலில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரக்காரர்கள் பெற்றோரை போற்றி பணியும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மனச்சுத்தி இருக்கும். எல்லா விதத்திலும் பாக்கியசாலிகள் என்றெல்லாம் யவன ஜாதகம் போன்ற ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. புஷ்ப நட்சத்திரத்தை திஷ்பம் என்கிறது வேதம். வம்சவனத்தில் இதன் இணைப்பு சிறப்பு என்கிறது சாஸ்திரம். பூசத்தின் தேவதை பிருகஸ்பதி நாவன்மைக்கு பெயர் பெறுவர். இவரின் அனுக்கிரகம் உண்டு என்பதால் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு வாக்கு சாமர்த்தியம் இருக்கும். இவர்கள் சாந்தமான உருவத்தோடு இருப்பார்கள். செல்வம் நன்கு செழித்து விளங்கும். அறத்துடன் இணைந்து செயல்படுவார்கள். இவர்களிடம் இத்தகைய குணங்கள் தென்படும் என்கின்றன சாஸ்திர நூல்கள். பூசம் ஜன்ம நட்சத்திரம்னா நீங்கள் அகிலத்தில் புகழ்பெற்று விளங்குவீர்கள். அடிமட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கென்று தனித்துறையை, நீங்கள் தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொள்ளும் வல்லமை உண்டு. எந்த நெருக்கடியையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டு. அதே நேரம் சந்தர்ப்ப சூழல் அறிந்து செயல்பட வேண்டும். தளராத தைரியம், தன்னம்பிக்கையும் இருக்கிறது. தலைவனாக இருப்பீர்கள். முன்கோபமும் இந்த செயல் நம்மால் தான் முடிந்தது என்னும் இருமாப்பும் இருக்கும். இவற்றை விளக்க வேண்டும். அப்படி இருந்தால் விளக்கினால் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. அடிக்கடி கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பீர்கள். கதை கற்று எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக பிள்ளைகள் மீது பாசமுடையவராகவும் மனைவிக்கு இனியவராகவும் இருப்பீர்கள். உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் உதவும் மனப்பான்மை உண்டு. தயவுதாட்சணியும் மனசாட்சிக்கு பயந்து நடப்பதும் உங்களின் குணம். உங்களின் இந்த குணத்தை பயன்படுத்தி சிலர் ஏமாற்று வழியில் தங்களுக்கு சாதகமாக உங்களை பயன்படுத்த முயற்சி செய்வார்கள். ஆகவே புதியவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய குடும்பத்தோடு எல்லோருடனும் சேர்ந்து வாழ்வீர்கள். வேறு வழியில்லாத நிலையில் தனித்து இருப்பீர்கள். நீங்களே பிரபலமாக இருப்பதுடன் பிரபலங்குடன் நட்பாகவும் இருப்பீர்கள். சினிமா துறையில் இயக்குனர், கதாநாயகன், கதாசிரியர், பாடலாசிரியர் என்று புகழ் பெற வாய்ப்பு உண்டு. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விடவும் பிற்பகுதியை அதிக யோகங்கள் உண்டு. ஆயுள்காரகனான சனி பகவானின் நட்சத்திரம் இது என்பதால் தீர்க்காயுசுடன் இருப்பீர்கள். பூச நட்சத்திரத்து முதல் பாதத்தில் பிறந்தவரெனில் நீண்ட ஆயுளுடன் திகழ்வீர்கள். 2வது பாதம் எனில் பிறர் சொத்தை தனதாக்கி கொள்ளும் ஆர்வம் இருக்கும். 3வது பாதமெனில் உலகளவில் திணைந்து மகளும் பண்பு இருக்கும். 4வது பாதமெனில் செல்வச்சீமானாக மாறுவார்கள் என்று பிருகத் சம்ஹிதை என்ற நூல் கூறுகிறது. பூசம் நட்சத்திரத்துக்கு முதல் தசை சனி பகவானின் தசையாக வரும். சனி தசையில் செல்வத்தில் திளைத்து மகிழும் பேறு கிட்டும். பூசம் 3 தாரைகளை உள்ளடக்கியது. மென்மையான நட்சத்திரம் இது. கிரய, விக்கிரயம், இயல், இசை, நாடகம், சிற்பம், மருந்து, பயணம், அணிகலன், 64 கலைகள், உயர்கல்வி ஆகியவற்றுடன் இந்த நட்சத்திரத்தின் இணைப்பு இருக்கும்.
திருமணம், பூமுடித்தல், மஞ்சள் நீராட்டு விழா, பெயர் சூட்டு விழா, சீமந்தம், முடிகளைதல், மாங்கல்யம் செய்தல், காது குத்துதல், யாகபூமியில் நுழைதல், சங்கீத நாட்டியம் கற்றல், உபநயனம், புதிய ஆடை ஆபரணம் அணிதல், வீடு கட்டுதல், புது மனை புகுதல், வாகனம் வாங்குதல், விதை விதைத்தல், உபதேசம் பெறுதல், பொது சபையில் கூட்டுதல், பதவி பெறுதல், புது வேலையில் சேர்தல் ஆகிய செயல்களை பூச நட்சத்திர திருநாளில் ஆரம்பித்தாலும் செய்தாலும் வெற்றி உண்டாகும். இவர்கள் பிரம்ம பிரகஸ்பதியே நமக என்று கூறி தேவகுருவை வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் தேவகுரு பிரகஸ்பதியும் ஆகும். இதை செய்து நீங்கள் வளம் பெறுவீர்களாக, செல்வச் செழிப்புடன் வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.